கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே மே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் கூடவே எங்க கூட இருந்து பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இந்த வருஷத்திலே தேவ திட்டத்துக்குள்ள நாங்க அடங்கி இருக்கணும்ப்பா. கர்த்தருடைய கரத்துக்குள்ள இருக்கணும்ப்பா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க. எல்லா தேசத்துல ஜனங்களையும் விசேஷமாக கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவருடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. குறைகள், குற்றங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள் எதுவா இருந்தாலும் கர்த்தர் மன்னித்து உங்க பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டிடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜா. சரீரத்துல பலவீனத்தோடு எந்த வியாதினாலும் பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொடணும்ப்பா. அப்பா விசேஷமா கர்த்தர் தொடணும்ப்பா. தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. தொட்டு பலவீனத்துல நீக்கி பூரண சுகம் தாங்கப்பா. உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொடுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பூரண சுகம் வேணும்ப்பா. தீர்காயுஸ் வேணும்ப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பம் எந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி சமாதானத்தை தாங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க ராஜா. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. விசேஷமாக இணைந்திருக்கிற குடும்பங்கள் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவ சமாதானத்தில் நிரப்புங்க. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டும். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. சந்ததி ஆசீர்வதிங்க. தலைமுறை ஆசீர்வதிங்க. அவங்களோட வம்சத்தை ஆசீர்வதிங்க. அது மாத்திரமல்ல, திருமணத்துக்கு யாரெல்லாம் ஆயத்தமாயிட்டு இருக்காங்களோ ஏற்ற துணை தாங்கப்பா. எந்த சூழ்நிலையிலே கண்ணீரோடு கஷ்டத்தோடு இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுங்க. கடன் பிரச்சனையில கஷ்டப்படுறாங்க, அந்த கடன் பிரச்சனை கர்த்தர் மாற்றித்தாங்க. கற்பதனியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா தேவனர்லேயே அப்போ மினிஷன்லே கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. இணைந்திருக்கிற குடும்பங்கள் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிப்படட்டும். நைட் நேரத்தில் எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும்ப்பா. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய வருகையில காணப்படணும்ப்பா. எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வெளியேறப்பட்ட ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. குறைகள், குற்றங்கள் இருந்தால் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிச்சிருங்க. மன்னித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விட்டுட்டுப்பா. உங்களுடைய கரத்துல தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நாளைக்குள்ள எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. அதிகால வேளையிலே உங்களுடைய சமூகத்துல கண் விழிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென்.